மதுரை அருகே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரை தீ வைத்து கொடூரமான முறையில் கொலை செய்த வழக்கில் 3 பேருக்கு 8 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் சேடப்பட்டி அருகே உள்ள குமாரபுரத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவருக்கும் பாண்டீஸ்வரி என்பவருக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. குடும்ப பிரச்சினை காரணமாக கணவருடன் வாழ மறுத்த பாண்டீஸ்வரி தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பாண்டீஸ்வரி தனது தாய் முருகேஸ்வரி மற்றும் சகோதரர் ராஜபாண்டி ஆகியோருடன் இணைந்து கணவர் கண்ணன் வீட்டிற்கு நள்ளிரவில் சென்றுள்ளார். குடும்பத்தினர் அனைவரும் அங்கே தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் வீட்டின் வெளிப்பக்க கதவை பூட்டிவிட்டு வீட்டிற்கு தீ வைத்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தில் கண்ணன், அவரது பெற்றோர், சகோதரி மற்றும் குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மொத்தம் 7 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த கொலை வழக்கு கடந்த 11 ஆண்டுகளாக மதுரை 6வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் பாண்டீஸ்வரி, முருகேஸ்வரி, ராஜபாண்டி ஆகிய மூவருக்கும் தலா 8 ஆயுள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் வீட்டிற்கு தீ வைத்த குற்றத்திற்காக தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 45,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது.